வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். தொடங்கும் நாள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 27ஆம் தேதி ஜூலை மாதம் தொடங்கி அடுத்த சனிக்கிழமை என்ன 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் 11ஆம் வீட்டில் செவ்வாய் உள்ளவரர். 11ல் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் வருவது மிக மிக சிறப்பு. ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா, சனி நேராக பார்வை செவ்வாய் இன்டர்ன் சனியை பார்க்குறார். அப்போ என்ன நடக்கும்னா, நம்மளுடைய டெம்பர்மெண்ட்டு லூஸ் பண்ணுறதுக்கான வழி எல்லாம் வரும். ஏன்னா 11 நட்பு ஸ்தானம், நல்ல நண்பர்கள், பெரியவங்க, இவங்கெல்லாம் பற்றி பேசுகிறது. அப்போ சனி செவ்வாய் யாராவது ஏதாவது தூண்டி விடலாம். அப்படி நினச்சி நீ சொன்னியா, இப்படி நினச்சி நீ சொன்னியா, இப்படியெல்லாம் பிரச்சனைகளை ஒரு ப்ளசன்ட் மூமெண்ட்டை அன்பிளசண்ட்டாக ஆக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வையால். 2வது விஷயம் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள். அப்புறம் சில பேருக்கு இந்த கழுத்தில் வலி, முதுகில் வலி இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா அந்த சனி செவ்வாயுடைய பார்வை தான் எகைன். அதனால் நல்ல விஷயம் 11ஆம் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய். ஆனால் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட் சனிக்கும் செவ்வாய்க்கும் வர்றதுனால சில குளறுபடிகள் வருவதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்துறது. அதே நேரத்தில் 2 சுபர்கள் நமக்கு ஏண்டா வம்புங்கிற மாதிரி ஓரமாக போய் மறைஞ்சு உக்காந்துட்டாங்க 8ஆம் வீட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுபர்கள் அவர்களுடைய நல்ல தன்மையை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல். ஒருத்தர் சுக்கிரன், இன்னொருத்தர் குரு. அப்போது என்ன ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம், அதில் ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸு எதுவுமே இல்லையே. அவங்க 2 பேரும் 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க. மறைவு ஸ்தானத்தில் உட்காந்து அவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சரி, அதில் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, சுக்கரனும் குருவும் 2ஆம் வீட்டை பார்த்தா தன வரவு நன்றாக இருக்கும், சுகஸ்தானம் நன்றாக இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. உங்களுடைய 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னா 10ஆம் வீட்டுக்குடைய சூரியனும் கிட்டத்தட்ட 11ஆம் வீட்டுக்குடையவர்னு சொல்லலாம். அந்த புதனும் சேர்ந்து 9ஆம் வீட்டில் இருப்பது ஆறுதலான ஒரு விஷயம். என்ன எது எப்படி நடந்தாலும் 9ஆம் வீடு அப்படின்னு சொன்னால் தந்தையால் நன்மைகள், தந்தையுடைய ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நன்மைகள், தெய்வத்தால் நன்மைகள், இதெல்லாம் ஏற்படும். அப்போது சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது பெரும்பாலும் புதன்னு சொன்னால் நாராயணன், சூரியன்னு சொன்னால் நாராயணனையும் குறிப்பிடும், சிவனையும் குறிப்பிடும். ஸோ உங்கள் தெய்வ பக்தி உங்களை காக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் சந்திரன் 29ஆம் தேதி தான் இது நடக்கிறது. 29 தேதி வரைக்கும் பிரச்சனை இல்லை. 29ஆம் தேதி செவ்வாய் இங்கே வரார். கூடவே சந்திரன் இருப்பதால் பிரச்சனை இல்லை. 20, 29, 30, 31 பிரச்சனை இல்லை. 11ஆம் வீட்டில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தொல்லைகள் வரலாம். எப்படி தொல்லைகள் வருதுன்னா, எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம கண்ணு காணாமல் போனால் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தேவையில்லாமல் மூக்க நோய்ச்சா தான் பிரச்சனை. அப்போது யாரோத்தர் நம்ம கூட வம்பிழுத்து சண்டை போடணுன்னு ஆசைப்படலாம். ஆனால் அதை பாதர் பண்ணாமல் நீ போயிட்டா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்ஃபேக்ட் நன்மைகளே ஏற்படும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது ரொம்ப உயர்ந்த இடம். அந்த இடத்துல தான் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இருக்கார். அப்போ உடல் ஆரோக்கியம் கூட பெட்டராகும். ஆனால் சனி பார்வையால் நாமே நம்மை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா 5ஆம் இடத்தில் இருக்கிறார் சனி. 5 என்பது நம்மளுடைய புத்தி. ஸோ புத்தி ஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது நம்ம புத்தியால் நம்ம கெடாமல் இருக்கணும். இதுதான் அதோடைய சீக்கிரட்டை. அதை கரெக்டாக புரிஞ்சு நடந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எது வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குலைத்தால் யாருக்கு நஷ்டம் அப்படின்ற மாதிரியான மனப்பாங்கு அவசியம். சூரியனை பார்த்து நாய் குலைச்சிங்கன்னா, நாயை கல்லால் அடிச்சிங்கன்னா அது உங்களை கிடைக்கும். இவ்வளோதான்.
இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.